எவ்வளோ சார்ஜ் இருக்குது நமக்கு அண்ணன்கிட்ட கேட்டு வரோம். சார்ஜு ஆஹா 40% இருக்குது. ஓ மை காட் 40% தாங்க இது. 40%க்குள்ளே போயிட்டு வந்துடுமா? போயிட்டு வந்துடலாம் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? 2.3 கிலோமீட்ரு. ஓகே, போயிட்டு வந்துடுவோம் வாங்க. முடியும், உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உண்மை நம்பி. கரெக்டாக தான்டா வந்திருக்கேன். கைப்புள்ள மேப்பே இல்லாமல் கரெக்டாக தான் வந்திருக்கேன். ஓகே 2.3 இது இருக்கிறத நான் நினைக்கவே இல்லைங்க, கவனிக்கவே இல்லை. சார்ஜ் எவ்வளோ ஆகிட்டுக்குது? 100 ஆகிட்டுக்குதா? அப்படி தான் நினைக்கிறேன். அண்ணன் சொக்கா இல்லாமல் போய்க்கிறாரு. அவர் அப்படி தான். வில்லேஜ் அண்ணன்ல, வில்லேஜ் அப்படி தான் இருப்போம் நாங்கள். இந்த வெயிலுக்கு யாரா சொக்காலாம் போட்டுன்னு தெரியும். ஏம்மா ஃபுல்லாக ஹெல்மெட் இறங்கிச்சிங்க. சர்ச்சு இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. வில்லேஜ் சர்ச்சு. வா நம்ம ஸ்பீடு பிரேக்கரு. இன்னும் நம்ம வண்டி சவுண்டே மாறுது. டடக் டடக் டடக்குன்னு. கரெக்டாக தானே வந்திருக்கேன். நீ யாரா நீ? நம்ம வண்டி இருக்கிறவரை நம்மளுக்கு பிரச்சனையே இல்லைங்க, எங்கே வேணாலும் நம்ம போகலாம். என்ன ரோடு பள்ளமாயிடுது இங்கே. ஸ்பீட் பிரேக்கர் அம்மா அடி ஃபுல்லாக இறங்கிதுங்க. ஓ ராஜா அந்த காலத்துலேயே மலையில் போய் டேம் கட்டார் போலுது அப்படின்னு நினைக்கிறேன். வா செம்மையாக இருக்குங்க உண்மையாக. வளைஞ்சி 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 போகுது. ஓகே 2.3 கிலோமீட்டர் தானே. அதுக்கப்புறம் நடா இது இந்த ரைட்டில் ஏதோ ஒன்று போகுது. யாருமே இல்லைங்க, நான் மட்டும்தாங்க போயிட்டுருக்கேன். ஓகே அப்புறம் என்ன ஆச்சுன்னா, பயங்கரமாக காற்றடிக்குது வெளியில். உங்களுக்கு சவுண்டு கேட்டேன்னா வண்டி சவுண்டு காற்று சவுண்டு தான் கேட்கும். பத்தாவதுக்கு இந்த மொபைல் எடுத்துகிட்டோன்னா இந்த சவுண்டு கேட்கும். இன்னும் 3 நிமிஷத்தில் நம்ம டேம் ரீச் ஆகிடலாம். 1.4 கிலோமீட்டர் தான் இது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு ரோட்லேயே காஞ்சிபுரம் ஹைவேலே பத்துன்னு தூங்கிட்டேங்க. மணி ஒரு 8:40 படுத்தேன். அப்படி இப்படி ஏஞ்சி பார்த்தோன்னா தலைவலி வர முடியல, என்னால் ஓட்ட முடியல. அப்புறம் ஏஞ்சி பார்த்தா 9:40 ஓகேங்களா. அப்புறம் வெளியில் வந்து அப்படியே நிற்கிறேன், அப்படியே தலை சுற்றுது கிறுக்கு கிறுக்குன்னு. அப்புறம் மூஞ்சை கழுவிட்டு போய் டீ கடைலான்னா ஒரு டீ போடணும் அப்படின்ட்டு. எப்போவுமே ரெகுலராக அந்த டீ கடை ஹைவேல ரெகுலராக திறந்துருக்கும், நைட்டு கூட திறந்துருக்கும். அந்த கடையில் போய் டீயை சாப்பிட்டு 2 பிஸ்கெட்டு கொண்டோம் அப்படின்னு 2 பிஸ்கெட்டை சாப்பிட்டு ஃபஸ்ட்டு காசை பே பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் டீ குடிப்பேன். அதுக்கப்புறம் டீயை குடிச்சு பிஸ்கெட்டை சாப்பிட்டு தொட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து பொடின்னு பிடிச்சேன் ஓகேங்களா. வரும்போது அப்படியே மழை பெஞ்சி அப்படியே வீடியோ எடுத்துனே வந்தேன் ஓகேங்களா. மழை பெஞ்சி இது என்னது செடியெலாம் விற்கிறாங்க. இங்கிலீஷில் சொல்லணும்னா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, பிளான்ட்டான்னு சொல்கிறேன். இங்கிலீஷ் வராது நம்மளுக்கு, ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு பேசுகிறேன். என்னங்க நம்ம டேம்லனா இவ்வளோ தண்ணியாக போகுது தெரியலிங்களே. என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்கிறாங்க. வா நம்ம வண்டி மட்டும் ஸ்பெஷலாக சவுண்டுலாம் வருது. அம்மாடி நம்மளுக்கு மட்டும் ரோடு ஸ்பெஷலாக போட்டுக்கிறாங்க பொழுது. மலைக்கே போய்டும் பொழுது. இதுதான் ராஜா தோப்புங்க. ஓ இதெல்லாம் வந்து ராஜா தோப்பு பொழுது. ராஜா அந்த காலத்தில் தோப்பு கட்டி விட்டு போயிட்டுக்கிறாரோ. ராஜா தோப்பா? ஓகே பயங்கரமாக இருக்குங்க. ராஜா தோப்புன்றது வந்து அது ஒரு கதை இருக்கும் பொழுது, நம்மளுக்கு தெரில. இந்த பக்கம் அழகாகுது. ஓ வா செம்மையாக இருக்கு. இங்கே ஒரு மாதிரி வாசனை வருதுங்க, மேங்கோ வாசனைன்னு நினைக்கிறேங்க. ஆமாம் இங்கே ஒரு அழகான ஒரு வாசனை வருது, மேங்கோ வாசனையானு தெரில. சூப்பராக இருக்குது பாருங்கள். வா இந்த இடம் கொஞ்சம் ஹீட்டாகவும் இருக்குது, சில்லுன்னும் இருக்குது. ஆஹா அம்மாடி இதுதான் டேமா? இது வந்து தண்ணி ஸ்டோர் பண்ணுற டேமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் டேமுக்கு போக முடியாதா? பாம்பு மாதிரியே நினச்சேன். இதோட டேமு ஓடலானா? டேமு இங்கேருந்து நடந்து தான் போகணுமா? ஓ பெரிய டேமு தானா? மூடிட்டு இருக்கிறாங்களே, எப்பட்றா போகிறது? இந்த பக்கம் வழிக்குது, ஆனால் உள்ளே விடுவாங்களான்னு தெரில. கேட்போம். நம்ம வீடியோ எடுக்கிறோன்னா விடுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே லேண்ட் பண்ணணுமே, மறுபடியும் ஃபோனு எல்லாத்தையும் லேண்ட் பண்ணோம். டைம் இருக்குது, பரவாயில்ல. இதுதான் டேம் போலது. க்ளோஸ் பண்ணிட்டுக்கிறாங்களா இல்லை உள்ளே போகலாமா போகக்கூடாதா? பர்மிஷன் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? எப்படி இருந்தேன் நான், எப்படி ஆகிட்டேன். மைக்கை கைட்டும். ஆஹா கண்ணாடி கைட்டணுமா? கண்ணாடியை கைட்டும்.
பர்மிஷன் இல்லாமல் உள்ளே போகக்கூடாதா நான் தெரியல, வேறு கேட்டுன்னு போவோம் யாருன்னா இருந்தாலும். உள்ளே விடுவாங்களான்னு தெரில, வேறு யாருமே காணும். இவ்வளோலாம் தண்ணி வரும் போல இருக்குது டேம் திறந்து விட்டா. இன்றைக்கி தாங்க வர வேலூரில் இவ்வளோ பெரிய டேம் இருக்குதுன்னு இன்றைக்கி தான் தெரியல. டைமு 93% ஆயிடுச்சு சார்ஜு. தண்ணி போகிற சவுண்டு கேட்குதாண்ணா? உள்ளே விடுவாங்களான்னு தெரியல. சைடில் போட்டுருவோம். சார்ஜர் ஒயரை எடுத்து மடித்து வச்சுருக்கோம். டைப் சி டு டைப் சினால பிரச்சனை இல்லை. ஓகே தெரியலண்ணா, உள்ளே விடுவாங்களான்னு தெரியல. கேட்டுப்போம், யாருன்னா என்ன கேட்போம். ஆனால் உள்ளே போகலாமா அப்படிலாம் பார்த்துட்டு அது வீடியோ எடுத்துட்டாங்க வந்துடுறேன் அப்படின்னு கேட்போம். சைடில் எதுவும் போடல, போட்டுருவோம். மைக் எடுத்து அப்படியே வச்சுக்கலாம். ஹெல்மெட்டு வச்சுட்டு போகலாமா வேணாமா? நகர்ன தண்ணியே இல்லை. ஓகே, நம்ம வண்டி இவ்வளோ தூரம் வரும் நான் நினச்சி கூட பார்க்கணும். வெல்கம் டு காய்ஸ், நம்ம இப்போ வந்து ராஜா டேமில் இருக்கும். ஓகே, தண்ணி இருக்கான்னு தெரில, பார்ப்போம். உள்ளே இந்த பக்கம் போகிறது வழி இருக்குது, ஆனால் உள்ளே போக வழி இருக்கான்னு தெரில. உள்ளே போகலாமா போகலாமான்னு தெரில. டேம் பார்க்கறதுக்கு விடுவாங்க தெரியல, யாருமே காணும். நம்ம ஊரில் நம்மளுக்கு பர்மிஷன் வேணுமா? உள்ளே போய் பார்க்கலாம்ல, அதெல்லாம் தப்பு இல்லைல்ல. தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை. ஓகே, நம்ம குளிக்க போல் அங்கே ஒரு அண்ணன் வராரு, அவரை பார்த்துட்டு வந்துடலாம். இவ்வளோ பெரிய டேம் இருக்குதுங்களா? நான் இவ்வளோ பெரிய டேம் இருக்குன்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். ஆலமரம் வந்து ஆலமரம் என்ன போட்டிருக்காங்க படிச்சிருவோம். தமிழ்நாடு நீர்வளத்துறை எச்சரிக்கை. ராஜாதோப் அணை ஆழமான ஆபத்தான பகுதி. இங்கு குளிப்பதற்கு, துணி துவைப்பதற்கு, மீன் பிடிப்பதற்கு, இறங்குவதற்கு, ஆபத்தான விளையாட்டுகளுக்கு, மேலும் மேல் பாலம் வடிவில் கட்டப்பட்டது. ஓகேங்களா, அதை படிச்சுக்கோங்க. இதில் இருக்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா, நம்மளை எந்த அளவுக்கு விடுவாங்கன்னு தெரில, பார்ப்போம். இங்கே வந்து குளிக்கிறதுக்கு, ஓகேங்களா, குளிக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு எதுக்குமே அனுமதி இல்லை. இப்போ உள்ளே போகுது, உள்ளே ஏதோ ஒன்று போகுது. ஓகே, இந்த பக்கம் போட்டுருங்க பாரு, அணை நீர் பகுதி, யாரும் கூட விபத்தில் தவிர்க்க போட்டிருக்காங்க. எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், அந்தளவுக்கு தெரியாது. இந்த தமிழ் தகராறு. இவ்வளோ பெரிய டேம் இருக்குன்றது இன்றைக்கி தாங்க தெரியும். ஓகே, வந்தோம். அவ்வளோ பெரிய டேமை பார்த்துட்டு போயிடலாம். என்ன சொல்கிறது, வந்துட்டோம். அங்கே பாருங்க, மலை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா. சூப்பராக இருக்குது. மைக் யார் எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரில, வாய்க்கிட்ட வச்சு நான் பேசணும் பொழுது. மைக்கு க்ளீனாக கேட்குதேன். எப்படியெல்லாம் நான் ஹெல்மெட்டை தூக்கின்னு போயிருக்கிறேன். இப்படி கூட யாரெல்லாம் ஹெல்மெட் தூக்கிட்டு போவோம். இதான் படிக்கட்டா, இதில் போய் அப்படி போகணுமா மேலே? ஓகே, இப்படியே போவோம். யாருமே காணுங்க. ஆஹா, சின்ன வயசில் பொறுக்கி சாப்பிட்றதெல்லாம் இருக்குது. பாருங்க, சின்ன வயசில் சாப்பிட்றதெல்லாம் இருக்குது. இழந்த பழமாக ஞாபகம், நாகப்பழம். ஓகேங்களா, நாகப்பழம். அவர்கிட்ட கேட்போம் சும்மா. ஓ, தண்ணி இருக்குங்க. ஓகே, தண்ணி இருக்குது போல. சும்மா போய் பார்க்க தானே போகிறோம். இவ்வளோ பெரிய மலை இருக்குங்க. எங்கள் வேலூரில் இவ்வளோ பெரிய டேம் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். சும்மா போய் பார்ப்போம், கேட்போம். அண்ணா, டேமில் தண்ணி இருக்காண்ணா? பார்க்கலாம்ல? ஓகே. என்ன நாகப்பழமா? சின்ன வயசில் சாப்பிட்டது. இப்போ தான் ஹைப்ரிட் ஆயிடுச்சு. ராஜாதோப்பு அணை. ஓகேங்களா, ராஜா அந்த காலத்தில் கட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன் டேம். அந்த காலத்தில் ராஜா டேம் கட்டிக்கிறாரு போல. செம்மையாக இருக்குல்ல வெயில். ஓ, இதிலே கனடி போட்டிருக்காங்க பாருங்க, தண்ணி எவ்வளோ கனடி தரப்பான்னு போட்டிருக்காங்க. 20 அடி, 60 அடி, 40 அடி, 10 டிஎம்சி. தண்ணி இல்லைங்களா? இல்லை, ஒரு ஆள் சேர்த்து வச்சுருக்காங்க. தண்ணி ஓவர் ஃபுல்லானால் தான் திறப்பாங்க. மைக்கு மாட்டிக்கலாமா? வேணாம், அப்படியே போயிடலாம். செம்மையாக இருக்குது இந்த மலை.
நான் மட்டும்தான் இருக்கிறேங்க. சாயங்காலம் ஒன்றும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பொழுது இங்கே ஒரு மலை அங்கே ஒரு மலை. கரெக்டாக அந்த மலைக்கு நடுவில் எப்படி டேம் அமைஞ்சிச்சு. மலை மேலே பெய்கிற மழையே தண்ணி வந்துடும் பொழுது செம்மையாக இருக்குது இல்லைங்களா. கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அப்படியே ஓட்டின்னு போயிடலாம் வண்டி, அப்படியே ஓட்டிகிட்டு போயிடுவோம். அந்த மலை மேலே ஏறுறதுக்கு கூட அதுதான் பாதுகாப்பாக போட்டுருக்காங்க. நெய் தமிழில் போட்டுருக்காங்க. நெய் இந்த பக்கம் ராஜா தோப்பு. இவ்வளோ பெரிய இது இருக்கா. நீங்கள் தான் வாழ்வு பார்க்குறேங்க. ஷூட்டிங் எடுக்கலாம் போல இருக்குங்க. தண்ணி இருக்குங்க. அங்கே ஒருத்தர் குளிச்சுட்டு இருக்காரு. மீன்லாம் பிடிக்கிறாங்க. இந்த பக்கம் தண்ணி இல்லை, இந்த பக்கம் இது ஓவர் ஃபுல்லானால் தான் தண்ணி வரும் போல. இது தண்ணியே இல்லை பாருங்க. பாருங்க குளிச்சுன்னு இருக்கிறாரு. ஆழமான பகுதின்றதுனால குளிச்சுட்டு டைம் ராஜா டேமுக்கு, ராஜா தோப்பு, ராஜா டேம், ராஜா தோப்பு. இவ்வளோ பெரிய இது போகிறாங்க மிஷினு. இதுலேருந்து திறந்து அதுக்கு போகும் பொழுது ஓகே. அப்போ இதுதான் தடுப்பான வந்து இது திறந்து அது ஃபுல்லாகும் பொழுது அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் கரண்ட் பாக்ஸா? ஆனால் இவ்வளோ ஓப்பனில் இருக்குது. மழை தண்ணி பட்டால் ஒர்க் ஆகாமல் போகுது. 10, 20, 30, 40, 50, 80 வரலும் இருக்குதா? இவ்வளோ பெரிய ராடு, எவ்வளோ பெரிய செயின் போடுறோம். இவ்வளோ நான் ஆகுது. இதில் ஏதோ ஒரு குகம் மாதிரி போகுது. பாருங்க எவ்வளோ பெரிய செயின், அவ்வளோ பெரிய மிஷின் போகிறான். போடுறாங்கம்மா நீர் திறக்கப்படும் இடம். அம்மா அடி செம்மாழாக இருக்கும் போல இருக்குங்க. ஓகே தண்ணி இருக்குது ஓகேங்களா. இன்னும் நமக்கெல்லாம் போகக்கூடாது. யாரோ ஃபோன் பண்ணுறாங்க, யாருன்னு தெரில. வேறு நிமிஷம் நான் அப்படியே பார்த்துறேன். மிஸ்டிக்காலா கஸ்டமர் தான் பண்ணுறாரு. ஹலோ ஹலோ. செம்மையாக இருக்குங்க. குட்டி பையன் போய் அங்கே என்ன பண்ணுறான். யாரும் ஏறக்கூடாது இறங்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே மீன் மாதிரியே தெரியுது. இந்த இடத்துல மீன் இருக்கிற மாதிரி தெரியுது. ஃபோன் அடி ஏதோ சவுண்ட்லாம் வருது. ஹலோ 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 அண்ணா சொல்லுண்ணா. ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேண்ணா. இதோ டேம் வரலாம் வந்துக்கிறேன். ஹலோ டேம் வரலாம் வந்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன். நான் கேட்குதா? ஹலோ ஒரு 5 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன். ஓகே ஓகே. ஒன்று கற்றுக்குங்க. ஒருவேளை இந்த காற்றுக்குள்ள சவுண்டில் வருதா? இதுலேருந்து குகையிலேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, கஸ்டமர் ஃபோன் பண்ணிட்டாங்க போகலாம். பெரிய டேமெல்லாம் இருக்குதுங்க. அவ்வளோ பெரிய டேம். மழை வரலாம் இருக்குது. அவ்வளோ தூரம் மழை வரலாம் இருக்குது. இந்த பக்கம் தண்ணி திறந்து அப்படியே வரும் போல. ஒரு டக்குன்னு கிளம்பிடலாம். ஃபோன் பண்ணிட்டாங்க கஸ்டமரு. அவங்கெல்லாம் பசங்க உட்காந்துருக்காங்க பாருங்க. இந்த கேட்டு எதுக்கு திறந்து? இந்த கேட்லேருந்து திறந்து இதுக்கு வரும் போல. ஆமாம் இதுக்கு வரும். அது அப்படியே ஓவர் ஃபுல்லாகி அப்படி வரும் போல. இது வந்து இந்த கேட்டுலேருந்து இப்படி போவோம். அது ஓவர் ஃபுல்லாகி அப்படியே வந்துடும் போல. ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்களா ஒன்றும் அர்ஜென்ட்டு. நிறையா டேம் வந்துட்டேன். ஃபஸ்ட் டைம் டேமுக்கு வரேங்க. அடி செம பெருசாக இருக்குங்க. என்னங்க அங்கே யாரும் இருக்கிற மாதிரியே இருக்குது, இல்லாத மாதிரியே இருக்குது. அப்படியே அப்பா சாமி செம்மையாக இருக்குதுங்க டேமு. ரொம்ப பெருசு தாங்க. தண்ணி இல்லைங்க வேலூரில். வெயில் காயுது இல்லைங்களா. பாருங்க இது ஓவர் ஃபுல்லாகி அதுக்கு ஓவர் ஃபுல்லாகி அதுக்கு அடுத்தது ஓவர் ஃபுல்லு, அது ஓவர் ஃபுல்லு, அதுக்கப்புறம் தான் போகும் பொழுது. ஓகே நம்ம மழை காலத்தில் அங்கெல்லாம் சூப்பராக இருக்கும் பொழுது. எங்கள் ஊரில் இவ்வளோ பெரிய டேமு எப்படா அப்படின்ற மாதிரி இது. இவ்வளோ பெரிய டேம் பாருங்க. சாமி வேறு லெவலில் இருக்குது. போட்டுருக்காங்க ராஜா தோப்பு டேம் போனாச்சுனே இருக்குது.
கம்பெனி கால் அட்டன் பண்ணி பேசுவோம். ஹலோ ஹலோ, கம்பெனி கால். சரி வாங்க போயிடலாம். ஓடிடலாம். அவங்க 2 மணி அவ்வளோதான் வந்தால் போதும்ட்டாங்க. 2 மணிக்கு வந்தால் போதும்ட்டாங்க. டவர் இல்லைங்க, இங்கே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது டவர். ரொம்ப டவர் இல்லை, காற்று புசு புசுன்னு அடிக்குது. இது லாஸ்ட் வியூ பாயிண்ட் போகுது, அதனால் டவர் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. ஓகே, அவ்வளோதான். போயிட்டு கார் எடுத்துகிட்டு நேராக கிளம்பிடலாம். ஒன்றும் வேலை இல்லை. இங்கேயும் வந்து இலந்த பழம், நாகப்பழம் எல்லாம் கிடைக்குது. கொயக்கா மரம், இது நாகப்பழம். ஓகே, நம்ம மரத்துலேருந்து கீழே உழுது நிறைய கீது போனது. இன்னும் சூப்பராக இருக்குதுங்க. வீடியோ வந்து நைட்டு வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, சார்ஜும் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும்னு நினைக்கிறேன். சரிங்களா, பாய் பாய். ராஜா கூப்பிட்டேன், பாய் பாய். பாருங்கள் இவ்வளோ இருக்குது பாருங்களா. ஐயோ ஐயோ பாருங்கள், இவ்வளோ விழுந்துருக்குது பாருங்கள். ஓகே, குட்டி குட்டியாக அழகாக இருக்கும். இதை வந்து அப்படியே கழுவிட்டு சாப்பிட்டுங்க, சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மரத்துலேருந்து கொட்டு. எங்கள் வீட்டாண்ட ஸ்கூல் படிக்கும்போது நிறைய பேசி சாப்பிட்ருக்கேன். இதை சாப்பிடணும்னு ஆசை. ஏன்னா எனக்கே உடம்பு சரியில்லை. ஆல்ரெடி இதை சாப்பிட்டு தான் எனக்கு ரொம்ப கோல்டு, உடம்பு சரியாக ஆயிடுச்சு அன்றைக்கி. இந்த டேம் தந்தா இதில் வந்து தண்ணி வரும். ஓகே, நல்லா அப்படியே தண்ணி வரும். வெளியில் போய் வீடியோ முடிச்சிடும். நிமிஷம் ஆகுங்க. கொடுக்கணும். அதாவது குளிக்க தண்ணியில் இறங்க அனுமதி கிடையாது, துணி துவைக்க அனுமதி கிடையாது. பாருங்க என்ன வீடியோ எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கேன். அதெல்லாம் நான்லாம் சின்ன வயசில் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். லாரி டயரா, வேன் டியூப் எல்லாம் குளிக்க போகிறாங்க பசங்க. இந்த பசங்க எவ்வளோ பேர் குளிக்க போகிறாங்க. அந்த காலத்து ஷூட்டிங் லாரியெல்லாம் நிற்கிது. ஆபத்துன்னு தெரிஞ்சும் விளையாடுறாங்க. ஒரு வழியாக இல்லை. ஓகே, இது உள்ள பஸ்ஸு காரெல்லாம் போகக்கூடாது, டூ வீலர் டைம் ஆயிடுச்சுங்க. எம்மாடி வர மாட்டேன், நட முடியும். என்னடா மைக் வேறு தொங்குது. பரவாயில்ல, சல்லுன்னு போயிடலாம். டைம் வர ஆயிடுச்சு, மூச்சு வர வாங்குது, தண்ணி வர எத்தனை வரல. மைக்கு எங்கன்னா ஊந்துட போகிறேன். டைம் வர ஆயிடுச்சா, சார்ஜ் வர எவ்வளோ இதுன்னு தெரில. ஏப்பா முடியலடா சாமி, இது ஏன் அப்படிக்குது. 10 நிமிஷம் 5 நிமிஷம் டைம் கொடுங்கன்னு வந்துடுறேன்னு டைம் ஆகிடுச்சு, ஓடினுக்கிறேன். பயங்கரமாக சவுண்டு வருதுங்க வண்டியில், காற்றடிக்குது, சவுண்டு வருது. எந்த அளவுக்கு சவுண்டு கேட்குதுன்னு தெரில. ஆனால் நாய்ஸ் கேன்சலேஷன் மட்டும் ஆஃப் பண்ணிட்டேன்னு வச்சுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஹெல்மெட் ஒன்று, நல்ல ஹெல்மெட் வாங்கணும், இது வேறு மாற்றணும். எங்கே அம்மா வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகணும். ஒரு செலவு போனால் ஒரு செலவு ரெடியாக இருக்குதுங்க. ஒரு பக்கம் வேலை இல்லைனாலும் ஒரு பக்கம் சரியாகுது செலவு. இது வேறு மைக் வேறு டீன்னு கத்திங்குது. 5 நிமிஷம் இருறா, கஸ்டமர் வீட்டுக்கு போயிடுறேன் நேராக. அதுக்கப்புறம் எது வந்தாலும் பேசிட்டு எடுத்துக்கலாம்டா. அதாவது அன்றைக்கி போனோம் பார்த்துங்க, ஓகேங்களா, அன்றைக்கி போன ஞாபகம் இருக்குங்களா?
என்னைக்குன்னு சொல்லு தெளிவா. அதாவது இதுக்கு போன ஞாபகம் இருக்குங்களா, அவரை ட்ராப் பண்ணிட்டு அதான் காஞ்சிபுரத்துலேருந்து அங்கேருந்து கிளம்பிட்டேன் ஓகேங்களா. வேலூர் வரும்போது அப்படி இப்படி வந்து ஒரு 10:30 மணி இருக்கும். வரும்போது தான் வீடியோ எடுத்துன்னு இருந்தேன். 10:30 மணி இருக்கும் ஓகேங்களா. மேலே ஒரு குட்டி கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா ரெக்கார்ட் ஆகுதான்றது பச்சை கலர் லைட் எரியுது. ஓகே, கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்றது தெரியுதா? இல்லையே. ஆமாம், ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குங்க அப்படின்னு தோணுச்சு, ஆனால் தோணலை ஓகேங்களா. வேறு ஃபோன் பண்ணிட்டாங்களா, சீக்கிரமாக போயிடலாம் வா. என்னது 10:30 மணி ஆயிடுச்சு வேலூர் வரும்போது. வந்து விட்டுட்டு கம்முன்னு பார்த்துட்டேன் ஓகேங்களா. அப்புறம் வீட்டில் வந்து 2 தோசை ஊற்றி சாப்பிட்டு பார்த்துட்டேன். மணி 10:30 மணி இருக்கும் ஓகேங்களா. இது வேறு டீன்னு ஆச்சுன்னு 10:30 மணி இருக்கும் பார்த்துட்டேன். அப்புறம் நைட்டு கொஞ்சம் வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டு யூடியூப்பில் அப்படியே தூங்கிட்டேன். மறுபடியும் ஏஞ்சி பார்த்தா மணி 3 மணி. ஏஞ்சி வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டு அம்மா அடி விட்டண்டா கேமராவை. ஏஞ்சி வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டு அப்புறம் வீந்தாச்சுன்னு ஓடு ஓகேங்களா. அப்புறம் 3 மணிக்கு வீந்தாச்சு போனேன். இல்லை 3 மணிக்கு ஏஞ்சி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இது வேறு மைக்கு வேறு இது அது வேறு கத்தினே இருக்குதுங்க. ஜிபிஎஸ் வேறு கடுப்பு எடுத்துது. அம்மா அடி லத்தேரி 45 கிலோமீட்டரா, 4.5 கிலோமீட்டருங்க லத்தேரிக்கு. பரவாயில்லையே, கிட்ட தான் இருக்குது. ஓஹோ, ராஜா தோப்பு ஒளிஞ்சிட்ருக்கு. ராஜா தோப்புன்ற ஒரு டேம் ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் நான் 3 மணி ஆயிடுச்சு. வீடியோ திரும்பி அப்லோட் பண்ணிட்டு திரும்பி பார்த்துன்னு தூங்கிட்டேன். அப்புறம் 8 மணிக்கு ஓனர் ஃபோன் பண்ணார், அந்த கார் ஓனர். கார் ஆல்ரெடி நான் ஷெட்டில் விட்டேன், என்கிட்ட சாவி மட்டும்தான் இருக்குது. நைட்டே விட்டுட்டு என் 2 வீலர் எடுத்துன்னு போயிட்டேன் மழையே நெஞ்சின்னு ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபோன் வச்சு ஒன்றும் இல்லைப்பா, எடுத்துன்னு போய் வண்டியை சர்வீஸ் சென்டரில் விட்டுருப்பா அப்படின்னாரு ஓகேங்களா. இதெல்லாம் கரெக்டாக சொல்லு. இந்த பக்கம் ஏதோ ஒரு ஊர் போகுதுங்க. ஏன்னா ராகுல அமௌண்ட்டுன்னு சொன்னாங்க. 2 மணிக்கு மேலே தான் கிளம்புனாங்க என்கிட்ட. இப்போ என்னடானா சீக்கிரமாக கிளம்பிடுவாங்களோ. சரி, மீதி வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அது சுவிட்ச் ஆஃப் ஆனால் ஆகுது, டின்னு கத்திடும் ஓகேங்களா. எப்படியும் வீடியோ கட்டானா கத்தும். ஓகே, பார்த்துக்கலாம். அம்மா இது வேறு டொயின்னு கத்தின்னு இருக்குங்க. வெறுப்பு ஏற்றுது. இது மொபைல் அதில் இருந்தால் பிரச்சனை இல்லை, மொபைல் இல்லைன்னா இந்த மாதிரி கத்த ஆரம்பிக்குது. ஐயோ, சார்ஜர் எடுத்துகிட்டு வராத வந்துட்டனே மண்டை. ஏன்னா கேமரா சார்ஜ் போடலான்னு பார்த்தேன். கேமரா சார்ஜ் போட்டால் தான் நைட்டு ஒர்க் ஆகும். சரி விடுங்க, ஃபோனில் இருக்கிறத சார்ஜாக யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஃபோனில் இருக்கிறது யூஸ் பண்ணிட்டோன்னா இதில் ட்ரெயின் ஆகிடும். தண்ணி ஒன்று வாங்கிக்க வேண்டியதான். அந்த அக்கா கல்லி அவங்க கடை வச்சுருக்காங்க, அதே தண்ணி ஒன்று வாங்கிக்கினேன். ஓகே, இதோட நான் இந்த பக்கம் நினச்சேன், ஆனால் கரெக்டாக தான் போயின்னுக்கிறேன். கேமரா இதோட ஆஃப் பண்ணிடுவோம். மீதி கண்டினியூ நாளைக்காக போகணும். பஸ்ஸெலாம் வருதுங்க, கவர்மெண்ட் பஸ் வருது பாருங்க. இது வருது பாருங்கள், கவர்மெண்ட் பஸ். கேமராவில் சார்ஜ் எந்தளவுக்கு இருக்குதுன்னு தெரில. ஓகே, பஸ் வருது, பார்த்துட்டேன். ஐயோ, மைக்கே வந்துச்சோம். பஸ் மாதிரி போகுது. சவுண்ட் அப்படி வருதுங்க, தெரியுதுங்களா? அவ்வளோதான், இதோட இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். மீதி வீடியோ நாளைக்காக பார்த்துக்கலாம்.